புதுவையில் பழமை மாறாமல் புதுப்பொலிவுடன் மீண்டெழுந்த இந்தியாவின் முதல் பெண்களுக்கான 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரெஞ்சு பாரம்பரிய பள்ளி. புதுவை கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பான்சியோனா அரசு பிரெஞ்சு பள்ளி. இதன் முழு பெயர் பான்சியோனா டி ஜியோன்ஸ் ஃபில்ஸ். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முழுமையாக பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒரே பிரெஞ்சு வழி கல்வி அரசு மகளிர் பள்ளி இதுவாகும். அசல் காலனித்துவ கட்டிடக்கலை அம்சங்கள் சிதையாமல் பாதுகாக்கும் வகையில் சுமார் 7.5 கோடி ரூபாய் செலவில் புதுவை அரசு சீரமைத்தது. 2014ஆம் ஆண்டு அருகிலிருந்த 144 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேரி கட்டிடம் இடிந்து விழுந்த நிலையில் பள்ளியும் இடியும் நிலையில் இருந்ததால் பாதுகாப்பு காரணங்களால் மூடப்பட்டது. மறுவடிவமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் தூண்களுடன் கூடிய வராண்டாக்கள், தேக்கு மர படிக்கட்டுகள், கைவினை பணியில் உருவாக்கப்பட்ட ஜன்னல்கள் ஆகியவற்றுடன் கிரியோல் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கடலோர புயல்களை தாங்கும் வகையில் கட்டப்பட்ட இந்த வளாகம் 5 நட்சத்திர விடுதி அல்லது அருங்காட்சியகத்தை நினைவூட்டும் தோற்றத்தை கொண்டுள்ளது. 1826 பிப்ரவரி 10ஆம் தேதி அன்றைய ஆளுநர் விகோத் டெஸ்பாசாயின்ஸ் டி ரிச்மோண்ட் பிரெஞ்சு மொழி பேசும் சிறுமிகளுக்காக இந்தியாவின் முதல் மகளிர் உறைவிடை பள்ளியாக இதை தொடங்கினார். ஆரம்பத்தில் க்ளூனி சகோதரிகள் நிர்வகித்த இந்த பள்ளி இளம் சிறுமிகள், ஆதரவற்றோர் மற்றும் படை வீரர்களின் மகள்களுக்கு தங்குமிடத்துடன் கல்வி வழங்கியது. பள்ளியின் வரலாறு குறித்து பிரெஞ்சு மொழி ஆசிரியர் ராஜன் ஜார்ஜ் கூறுகையில், பிரெஞ்சு நிர்வாகத்தின் கீழ் இருந்ததால் பெரும்பாலும் பிரெஞ்சு மக்கள் இங்கு கல்வி கற்றிருந்தாலும் தமிழர்கள் உட்பட பிற மொழி பேசுபவர்களும் இங்கு படித்துள்ளனர் என்றார். மேலும் பிரெஞ்சு போரில் கணவனை இழந்த திருமதி ஸ்மித் என்பவர் விதவைகள் மற்றும் ஆதரவற்ற சிறுமிகளுக்காக இந்த கட்டிடத்தை நன்கொடையாக வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். அண்ட் இந்தியாவில் இந்த ஸ்கூல் தான் கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஸ்கூல். அண்ட் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரெஞ்சு கரிக்குலம் ஃபாலோ பண்ணுறோம். இப்போது இந்த சிஸ்டம் மாதிரி ஒரு ஸ்கூல் வெளியில் படிக்கணுன்னா நியர்லி 3.5 to 4 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் இந்த ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சரை திரும்பி அவங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதே கொலோனியல் ஸ்டைலில் திரும்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே எல்லாமே ஃபெசிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அண்ட் இதே மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போது லிசேன்னு ஒரு ஸ்கூல் விச் இஸ் ரன் பை த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட். இதே மாதிரி கரிக்குலம், இதே சிஸ்டம் அங்கே படிக்கணும்னா நியர்லி 3.5 to 4 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஸ்கர் விருது பெற்ற இயக்குனர் ஆங்லி இயக்கிய லைஃப் ஆஃப் பை திரைப்படத்தின் தொடக்க காட்சிகளில் சிறுவன் பையின் பெயர் கரும்பலகையில் எழுதப்படும் வகுப்பறை இங்குதான் படமாக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த பள்ளி உலக அளவில் கவனம் பெற்றது. தனியார் பள்ளிகளில் அதிகம் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் இங்கு பிரெஞ்சு வழி கல்வி முற்றிலுமாக இலவசமாக வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பள்ளி மாணவி ஹன்சி மேரி மற்றும் சரீனா கூறுகையில், தனியார் பள்ளிகளில் அதிக கட்டணம் வசூலித்தாலும் பேசும் பிரெஞ்சு மொழியை முழுமையாக கற்றுக் கொடுப்பதில்லை என்றும் இந்த பள்ளியில் இலவசமாக பிரெஞ்சு கற்றுக் கொடுத்து அதன் மூலம் சரளமாக பேசுகிறோம் என்று தெரிவித்தார். பழைய ஸ்கூல்ல இருந்து இங்கே வரும்போது பெட்டராக இருக்குது. அண்ட் ரெஸ்பிரேஷன் இங்கே கொஞ்சம் அங்கே இருக்கிறதோட இங்கே ரொம்ப பெட்டராக இருக்குது. தென் எல்லா ஃப்ரீயோட ஆப்ஷனும் இங்கே தராங்க. ஸோ யூனிஃபார்ம், புக் எல்லாமே எதுவுமே வாங்குற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே அவங்க ஃப்ரீயாக கொடுக்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ எஜுகேஷன் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா டீச்சர்ஸும் எல்லா 3 லாங்குவேஜ்லேயும் சொல்லி தரும் போது எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் இன்னும் ரொம்ப புரியும் போது அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுவாங்க. அவங்க இன்னும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. 3 லாங்குவேஜ் சொல்லி தராங்க இந்த ஸ்கூலில். பாண்டிச்சேரியில் கவர்மெண்ட்டில் ஃப்ரெஞ்சு ஸ்கூலுன்னு இது ஒன்று தான் இருக்குது. ஃப்ரீயாக சொல்லித்தராங்க. டீச்சர்ஸ்லாம் கிளாஸ் நல்லா நடத்துகிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூல் கம்பேர்னா அவங்க ஒன்லி 1 லாங்குவேஜ் தான் ஃப்ரெஞ்சுன்னு சொல்லி நடத்துகிறாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரெஞ்ச்லேயே இருக்குது. தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்குது. ஈஸியாக இருக்குது எல்லா போர்ஷன்ஸும். எங்கள் ஸ்கூலையும் ப்ரைவேட் ஸ்கூலையும் கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஸ்கூல் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ இதுக்கு முன்னாடி பேசினவங்க கூட அப்படி தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி ப்ரைவேட் ஸ்கூலோட கவர்மெண்ட் ஸ்கூல் பெட்டராக இருக்குது. இதை பார்க்கும் போது முன்னாடி சொல்லலை, இந்த நியூ ஸ்கூலில் படித்து பார்க்கும்போது எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இது குறித்து பேசிய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மணிவண்ணன், புதுவையில் தற்பொழுது இயங்கி வரும் பான்சியோனா அரசு பிரெஞ்சு பள்ளி பிரெஞ்சு மொழி பாரம்பரியத்தை பாதுகாத்து வரும் மிக பழமையான கல்வி நிறுவனமாக திகழ்கிறது என்றார். பண்டைய காலத்திலேயே சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கான பள்ளியாக இது விளங்கி வந்திருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பள்ளியானது க்ளூனி சிஸ்டர்களால் நடத்தப்பட்டு இருக்கிறது. பிற்பாடு பிரெஞ்சு இந்திய அரசாங்கத்தின் மூலமாக இப்பள்ளியானது நடக்கப்பட்டிருக்கிறது. இப்பள்ளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு
நாட்டை சார்ந்தவர்கள் இங்கே அதிக அளவில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மக்களும் சேர்ந்து இங்கே படிச்சிருக்கிறாங்க. அதனால் பிரெஞ்சு இந்திய கலாச்சாரமானது இப்பள்ளியில் வந்து நிலவுகிறது. தற்பொழுது இப்பள்ளியானது சுமார் 250 மாணவர்களை கொண்டு நடக்கின்றது. அதாவது எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை இப்பள்ளியில் பிரெஞ்சு வழியில் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. பிரெஞ்சு மொழி மட்டுமல்லாமல் தமிழ் மற்றும் ஆங்கில வழியிலும் இப்பள்ளியில் மொழியானது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மற்ற பள்ளிகளை விட இப்பள்ளியின் சிறப்பம்சம் என்னவென்றால் மொழி, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவை அனைத்தும் பிரெஞ்சு நாட்டினுடைய ஒத்ததாக காணப்படுகிறது. பிரான்சில் நடத்தப்படக்கூடிய பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டு நம்முடைய புதுச்சேரி கல்வித்துறையின் மூலமாகவும் இப்பள்ளியானது இயங்குகிறது. 2 நூற்றாண்டுகளாக புதுவைக்கும் பிரான்சுக்கும் இடையே கல்வி மற்றும் பண்பாட்டு பாலமாக விளங்கும் இந்த பள்ளி வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்து 200 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய கல்வி சேவையையும் இன்றளவும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. ஹாலிவுட் திரைப்படத்தில் இடம்பெற்ற அரிய அரசு பள்ளியாகவும் கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாகவும் திகழும் இந்த பள்ளி இன்றும் கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டு அதிசயமாக விளங்கி வருகிறது.